தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து துப்பாக்கி சூடு இன்னைக்கு மட்டுமே 2 இடத்துல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதுல ஒரு இடத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சேலம் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர் வந்து ஜான். அந்த ஜான் அப்படின்ற ஆள் மேல கிட்டத்தட்ட 15 வழக்கு இருக்கு கொலைகேஸோட சேர்த்து. சேலத்துல இருந்து திருப்பூருக்கு ஷிஃப்ட் ஆன அவர் சேலத்துக்கு ஆல்ரெடி நிலுவையில் உள்ள கேஸ் சம்பந்தமா போயிட்டு வரும்போது அவரோட மனைவியோட வந்திருக்காப்ல. அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது இன்னொரு 2 கார் அவரை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருந்திருக்கு. ஈரோடு நசியனூர் அப்படின்ற பகுதி இவரை ஃபாலோ பண்ணி வந்த அந்த கும்பல் இவர் காரை வழிமறிச்சு இவரை சரமாரியா வெட்டி அவரோட மனைவி முன்னாடியே இவரை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. அவரை வெட்டினதும் அந்த கும்பல் வந்து தப்பிச்சு ஓடி இருக்கு. உடனடியா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த ஏரியால உள்ள மக்கள் சித்தோடு போலீஸ் உடனே வந்து அந்த கும்பலை துரத்தி போயிருக்காங்க. பச்சப்பாலின்ற இடத்துல போலீசார் வந்து ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. சித்தோடு இன்ஸ்பெக்டர் ரவியோட டீம் தான் பாத்தீங்கன்னா அவங்களை சுத்தி வளைச்சிருக்காங்க. இந்த நிலைமையில அந்த ரவுடிகள் பாத்தீங்கன்னா சித்தோடு இன்ஸ்பெக்டர் ரவியோட கையில வெட்டிருக்காங்க. உடனடியா துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சதீஷ், பூபாலன், சரவணன் 3 பேருக்கும் கால்ல சுட்டதுமே சுருண்டு விழுந்திருக்காங்க. அந்த 3 கொலையாளிகளையுமே மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இந்த ஒரு துப்பாக்கி சூடு ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற துப்பாக்கியை கையில் எடுத்திருக்கு. ஏன் இந்த ஒரு கேள்வி எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஜாகிர் ஹுசைன் அவர் ஒரு முன்னாள் காவல் அதிகாரி. அவரை கொலை பண்ணிடுறாங்க. அவரோட கொலை வழக்குல முக்கியமான குற்றவாளியான முகமது தௌஃபிக்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கிருஷ்ணமூர்த்தியை சுட்டு பிடிச்சிருக்காங்க போலீஸ். ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கை பத்தி அடுத்த வீடியோல டீடைலா பார்ப்போம்.